இந்த சம்பவத்துல வந்து எஃப்ஐஆர் வேணும்னு வந்து சட்ட விதிகளுக்கு கீழாக காவல்துறை எஃப்ஐஆர் வந்து அண்ணாமலை இந்த பாலியல் வன்கொடுமை காட்டுமிராண்டித்தனமானது, வன்மையான கண்டனத்திற்குரியது. என்னுடைய கடும் கண்டனத்தை இது போன்ற இழி செயலில் ஈடுபட்ட காட்டுமிராண்டித்தனமான இந்த வன் செயலை கண்டிக்கிற விதத்தில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்து அந்த குற்றவாளி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். தப்பி ஓடுகிற போது தடுமாறி கால் ஓடியிருப்பதாக போன்ற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார். வழக்கிலே என்னென்ன செக்ஷன்ஸிலே வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த குற்றப்பத்திரிகையை நான் பார்க்கவில்லை, எஃப்ஐஆர் நான் பார்க்கல. அந்த எஃப்ஐஆர்ல ஒரு உரிய செய்த குற்றங்களுக்கான எந்தெந்த தண்டனையின் குற்ற சட்டங்களின் கீழே இந்தியன் பீனல் கோட்ல என்னென்ன பிரிவுகளிலே அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டுமோ அந்த குற்ற பிரிவுகளிலே அவர் மீது வழக்கு செய்திருக்க வேண்டும். அதிலே ஏதாவது விடுதல் இருந்தால் அது தவறு. அதை திருத்தி சார்ஜ்ஷீட் போடுகிற போது முறையான சார்ஜ்ஷீட் போடப்பட வேண்டும். அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் அவர் ரிப்பீட்டட் ஒரு அஃபண்டராக சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப பல முறை குற்றம் செய்திருப்பவராக சொல்லப்படுகிறது. அதுவே 10-12 வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி 10-12 வழக்குகள் இருந்தால் இதுவரை காவல்துறை அவரை ஏன் தொடர்ந்து கைது செய்யாமல் வெளியே விட்டிருந்தார்கள் என்பதும் கண்டனத்திற்குரியதாகும். இந்த குற்றவாளி முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு முறையான செக்ஷன்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது போல காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் அங்கங்குமாக பல இடங்களில் நடப்பதை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தடுக்க நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி குற்றங்களில் ஈடுபடுவது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். திமுக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நான் வந்து காவல் நிலையம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த வழக்கை வந்து திமுக நிர்வாகி அப்படிங்கிறாங்க. அதாவது அமைச்சர் மருத்துவத்தாலுமே இன்னைக்கு வந்து இன்விடேஷன்ல வந்து அவர் பேர் வந்து நிர்வாகி அது ஒரு பதிவு வந்து சமூக இது மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுபவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் உரிய தண்டனையை பெற வேண்டும். குற்றவாளிகளுக்கு இது போல இருக்கிற குற்றவாளிகளுக்கு அவர்களுக்கு என்ன கட்சி என்ன, ஜாதி என்ன, மதம் என்ன, இதெல்லாம் குற்றவாளி கிடையாது. குற்றவாளி எந்த ஜாதியை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த கட்சியை சார்ந்தவர் என்றெல்லாம் அதுல என்ன பாகுபாடு? இதுல வந்து அவர் திமுக காரராக இருந்து இதை செய்திருந்தால் குற்றம், வேறு கட்சியில் இருந்து இதை செய்திருந்தால் அது என்ன புண்ணிய காரியமா? அது எந்த கட்சியில இருந்து இந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவன் குற்றவாளி தானே. இது காட்டுமிராண்டித்தனமான செயல் தானே. இதுல கட்சி பார்த்து கட்சி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதுல கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு குற்றவாளி, காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஈன செயலில் ஈடுபட்ட ஒரு மனிதன், அவன் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டியவன். அவ்வளவுதான். நீங்க திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புற வரை அவர் கால் சட்டை காலனி போடாமல் இருந்தாலும் சரி, அல்லது அவரு வேட்டி கட்டாம பேண்ட் போட்டு இருந்தாலும் சரி, பேண்ட் போடாம வேட்டி கட்டி நடந்தாலும் சரி, அது என்ன காலனி போடாமல் நடந்தா திமுக வீழ்த்திட முடியுமா? அது என்ன, அது சரி, அதுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியாது எனக்கு. அது வந்து ஒருவேளை காலனி போடாமல் நடந்தா காலுக்கு நல்லது, மேலுக்கு நல்லது யாராவது சொல்லியிருக்கலாம், தெரியாது அது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு சும்மா வேடிக்கை காட்டுற விஷயமாக நான் பார்க்கிறேனே தவிர, நான் சொன்ன மாதிரி காலணி அணியாமல் நடக்கிறது, வேஷ்டி கட்டாம பேண்ட் போட்டுக்கிறது, பேண்ட் கட்டாம அரக்காட்சியத்தை போட்டுக்கிறது, எல்லாம் ஒரு போராட்ட யுக்தியாது.
இதனால திமுக அரசு வீழ்த்துறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சும்மா வேடிக்கையான விஷயங்களா தான் நம்ம பாக்குறாங்க. செத்துக்கிட்டு போறாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு ஷார்ட் அடி தாங்க முடியும்? அவர் அப்படி சொல்றது தெரியல. நானே அவ்வாட்டுக்கு அடிச்சுட்டு நானும் வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த மாதிரி பேசுறது ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்புக்கு ஃபுல்லாக கொட்டி செஞ்சாரம் கோட்டை கொட்டி குடும்பம் எல்லாம் இருக்கு. அவங்க நல்ல அண்ணாமலை இந்த நாள் வாழ வேண்டும், தமிழ்நாட்டில இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேனே தவிர இந்த மாதிரி கசையடிப்பட்டு அவர் கசங்கி போகக்கூடாது. அதனால அவர் இந்த மாதிரி கசையடி வாங்காமல் அவர் நல்லபடியா இருக்கணும். சட்டத்துக்கு நடக்கூடிய விஷயங்களை தமிழக அரசு பொறுப்பேற்காம அதிமுக ஆட்சிக்கு போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சி சம்பவம் என்ன நடந்திருக்கு அது தனிக்கிற மாதிரி பொறுப்பேற்காங்க. தட்டி கழிக்கிற பிரச்சனை எங்க வருதுன்னா, குற்றவாளியை தப்பிக்க விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணல, கேஸ் போடல, அப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கல, தப்பிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். குற்றம் நடந்த பிறகு அவர் மேல அரசியல் ரீதியா நீங்க ஒரு கட்சிக்காரன் பழி சுமத்துறதோ அல்லது இந்த ஆட்சியில தான் நடந்துச்சுன்னு சொல்லும் போதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் அந்த ஆட்சியில் நடக்கலையா இந்த ஆட்சியில் நடக்கலையா, இது வாதங்கள், எதிர்வாதங்கள், பிரதிவாதங்கள் இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிறது அரசியல் இதுன்னா ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. ஆட்சியில் இருக்கவங்கள எதிர்கட்சி விமர்சனம் பண்றது, எதிர்கட்சி இருந்தவங்க காலத்துல நடக்கலையான்னு கேட்கறது, இதெல்லாம் வழக்கமா சம்பிரதாயமா நடந்துட்டு இருக்க விஷயங்கள். தப்பிக்க வைக்கிறதுங்கிற பிரச்சனை எப்போ வருதுன்னா, அது வழக்கு போடல, தப்பிக்க விட்டுறாங்க, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உங்க கட்சிக்காரங்களால விட்டீங்களேன்னு கேட்கலாம். அதனால இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க சொல்றது குற்றவாளிகள் குற்றம் நிகழாம அவர் மாணவர் அல்லாதவர் கரெக்ட். உலகங்கள்ல இப்ப நீதிமன்றத்துக்கு முன்னால கொலை நடக்குது, ஜாமீன்ல கோர்ட்டுக்கு போறான், வெளியே வந்தோன்னா கோர்ட் வாசலுக்கு வெட்டிடுறாங்க. சரி, இது அரசுடைய கவனத்துக்கு கோர்ட் வாசல்லே கொலை நடக்குது, அரசாங்க நடவடிக்கையில என்ன இப்ப ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, எல்லா கோர்ட்டுக்கு முன்னாலேயும் துப்பாக்கி அந்த போலீஸ் நிலைட்டாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்லுவேன், இது மாதிரி பல்கலைக்கழகங்கள், முக்கியமான ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் கூடக்கூடிய இடங்கள், இரவு நேரங்கள், அங்கெல்லாம் கூட இரவு நேரத்துல லட்சக்கணக்கான காவலர்கள் இருக்காங்க. ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயோ காம்பவுண்ட்லயோ ஜன நடமாட்டம் அதிகமா இருக்க இடத்துலயோ அது மாதிரி ஒரு அச்ச உணர்ச்சியை ஏற்படுத்தும் விதத்திலையும் குற்றங்கள் நிகழாத விதத்திலையும் இது மாதிரி எங்க காவல்துறையுடைய கண்காணிப்புகளை ஏற்படுத்துவது நல்லதுங்கிறது யோசனை. நிகழ்ச்சியை தடுக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரியே இப்ப எல்லா ஆட்சியிலும் திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், ஏன் எங்க காலத்துல காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும், அங்கும் இங்குமாக அங்க ஒரு சம்பவம் இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் இது வாடிக்கையானது வழக்கமானதுன்னு விட்டுறவும் முடியாது. அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை அரசு எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்கிற 1-2 நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு சொல்றதோ அல்லது ஆட்சியை அதோட அகற்றணும்னு சொல்றதோ அது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சொல்லலாமே தவிர நீங்க ஒரு யதார்த்தமாக நீங்க யோசிக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கணும், கண்டிக்கப்படணும், தடுக்கப்படணும். அதுல 2 கருத்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஏன் முதலமைச்சர் தலையிட்டு நடக்கல, ஐஜி ஏன் போய் நிறுத்தல, டிஜிபி ஏன் நிறுத்தலன்னு எப்படி கேட்க முடியும்? நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும், அது கரெக்ட். அவ்வளவுதான். காலத்துக்கு ஏற்ப தண்டனை சட்டங்களை மாற்றி அமைச்சு கடுமையான நம்ம தமிழக பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலே தண்டனைகள் சாதாரணமா தான் போகுது, எல்லாமே ஒரு இடத்து நிலையில இருக்கு. இது மாற்றி அமைக்கிறது ஏற்பாடு பண்றாங்க. இல்ல, நீங்க இந்தியாவில் கிரிமினல் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோடோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் அப்போதைக்கு அப்போது கடுமையாக்கப்பட்டுதான் வருது. இன்னமும் இந்த மாதிரி குற்றங்களை நிகழாத வண்ணம் தடுப்பதற்கும் நிகழ்ந்தபின் தண்டிப்பதற்கும் உரிய கடுமையான சட்டங்கள் இயற்றலாம். எவ்வளவு இயற்ற முடியுமோ அவ்வளவு இயற்றுவதில்லை, எவ்வளவு கடமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கடமைப்படுத்துவதில்லை. குறிப்பிடுவது போல தவறில்லை. அரசுகள் அதை பரிசீலிக்க வேண்டும்.
மத்திய அரசு தான் அந்த சட்டங்களை கொண்டு வரணும். இந்த சட்டங்களையும் சரி, மாநில அரசுக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட விஷயங்கள்ல மாநில அரசுகளும் சரி, இதுக்கு வந்து ஒரு ஒரு கமிட்டி மாதிரி கூட, ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி கூட நியமிச்சு, ஸோ அவங்க மூலமா வந்து இன்னும் என்னென்ன இதுல கேப் இருக்கிறதோ அல்லது தப்பிக்க வழி இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அடைத்து தண்டனை கடுமையாக்கி தப்பிக்காமல் இருப்பதற்கான உத்திகளையும் ஏற்படுத்தி வழக்குகளை கடுமைப்படுத்தலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பண்றதுல வந்து தப்பே கிடையாது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா வழக்குகள் ஆண்டு கணக்கில், பல்லாயிரக்கணக்கில் இந்திய நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வழக்குகள் உச்ச நீதிமன்றம் தொடங்கி சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் அப்படியே ஜாமீன் மேல ஜாமீன், தள்ளுபடி மேல தள்ளுபடி, மாத கணக்குல மாதம் எத்தனை வழக்குகள் ஆண்டு கணக்குல நடக்குது. இவன் ஊழல் வழக்கா இருக்கட்டும், கிரிமினல் வழக்குகளா இருக்கட்டும், சிவில் வழக்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரி வழக்குகள் வந்து எல்லாத்துலயும் ஒரு சீலிங், ஒரு வரமுறை இருக்கணும். சரி, ஒரு வழக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுனா நீங்க எத்தனை வக்கீல் பெரிய சீனியர் எக்ஸ்பர்ட் வந்து ஆஜராகட்டும், ஒரு சீலிங் இருக்கணும். இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இந்த சம்பந்தப்பட்ட இத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும். சிஜேஎம்மா அதுக்கு மேல அப்பீல் போனா இத்தனை மாதத்துல முடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா ஒரு வருஷம் வச்சுக்கலாம், ஒரு வருஷம் முடிக்கணும். ஹைகோர்ட்டா அட்லீஸ்ட் 2 வருஷத்துல முடிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டா போனதுல இருந்து கீழ் வழக்கு நேர எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்துல போய் தாக்கல் செய்யப்படுகிறதோ அதுல இருந்து ஒரு கால வரம்பு வரையறை வைக்கப்பட்டு அதற்குள்ளே அந்த வழக்கை ஃபைசல் பண்ணணும், முடிக்கணும். ஆண்டுகள் 20 ஆண்டு 30 ஆண்டு சில பேர் அக்யூஸ்டே செத்தே போறான். அது வரைக்கும் 20 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கேஸ வந்து தள்ளிட்டே போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? முதல்ல அந்த மாதிரி நடைமுறைகள் வந்தா குற்றவாளிகள் உரிய காலங்களிலே தண்டிக்கப்படுவார்கள், குற்றங்களும் தடுக்கப்படும். 2026 தேர்தலில் போட்டி பலமா தமிழ்நாடு அரசு வந்து மாறுபட்ட போயிட்டு தேர்தல்னாலே போட்டி கடுமையா தான் இருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் ஒரு தேர்தல் கடுமையா இருக்கும், போட்டி கடுமையா இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்லைனாலும் அவர் கட்சியை ஆரம்பிக்கலைனாலும் கட்சிகள் வந்து தேர்தலை வந்து சீரியஸா தான் எல்லா கட்சியும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு பரீட்சை மாதிரி தான், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு எக்ஸாம் தான், அதை பாஸ் பண்ணி தான் வரணும். மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் மார்க் போடுறோம், அவங்க தான் பாஸ் மார்க் கொடுக்குறாங்களா ஃபெயில் மார்க் கொடுக்குறாங்களான்னு எஜமானர் முடிவு செய்ய வேண்டியது மக்கள். அதனால எல்லா தேர்தலும் கட்சிகளுக்கு ஒரு பரிசோதனை களம் தான் அது. விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. மீதம் இருக்கிற தேர்தலுக்கு முன்னால இப்ப ஜனவரி பிறகு போகுது, அடுத்த ஜனவரியில கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அதே பிப்ரவரியில வந்து எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும், மார்ச்ல எலெக்ஷன் நடக்கும், ஏப்ரல்ல எண்ணிக்கை நடக்கும், கவர்மெண்ட் கடைசியா ஃபார்ம் ஆகிடும். அந்த வருஷத்தை கணக்கில் எடுக்க முடியாது 26 பொறுத்த வரைக்கும். ஸோ 25 ஒரு வருஷம் தான் இருக்கு, 12 மாசம் தான் இருக்கு. இந்த 12 மாச காலத்துல அவர் கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்த போறாரு, அவருடைய சுற்றுப்பயணங்கள் எப்படி அமைய போகுது, மக்களை எப்படி சந்திக்கிறாரு, என்ன பிரச்சனைகளை மையமா வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் அல்லது தன்னுடைய கட்சியின் பிரச்சாரத்தை மேலெடுக்கிறாரு, அதுக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கட்சி அவர் வேலை பார்க்கும்போது மற்ற கட்சிகள் அந்த வீட்டா இருப்பாங்க, எல்லா கட்சியும் தான் வேலை பார்க்க போறாங்க. தேர்தல் நெருங்க எல்லா கட்சிகளும் திமுக, காங்கிரஸ், அதிமுக, தமிழ்நாட்டை எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டி போட போறாங்களோ எல்லாரும் வேகமா தான் வேலை பார்க்க போறாங்க, பணியில் ஈடுபட போறாங்க. ரெண்டாவது வந்து கூட்டணியுடைய பலம், என்னென்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கிறது, இதெல்லாம் பொறுத்து மக்கள் அதை எடை போடுவாங்க. அல்லது வாக்குடைய அடிஷன்ஸ் இருக்கும். ஒரு கட்சிகளோட ஓட்டு இருக்கு, இன்னொரு கட்சிகளோட 2 சதவீதம் இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு, எல்லாம் சேர்க்கிற போது இந்த கூட்டணியில் எவ்வளவு வருது, அடுத்த கூட்டணியில் எவ்வளவு வருது. ஸோ இந்த மாதிரி கூட்டணிகளை பொறுத்தும் அமைக்கிறது. இந்தியாவே அப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவே எந்த கட்சி இப்ப பிஜேபி தனியார் கூட்டணி சேர்த்துமே பெரும்பான்மை வரலையே. அதே மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து எந்த கட்சிகளும் தனியா ஆட்சிக்கு வராம இல்லை கூட்டணியோட தான் வர்றாங்க. எல்லா மாநிலத்திலும் கூட்டணியோட தான் போட்டிகள் நடக்குது. தமிழ்நாட்டையும் பல ஆண்டுகளாக பல தேர்தல்களாக கூட்டணியாக தான் தேர்தல் சந்திக்கிறோம். அதனால வரப்போற தேர்தலையும் இந்த கூட்டணி அமைகிறதையும் பொறுத்து இருக்கு.
எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கூட்டணியும் பலமாக இருக்கிறது. எங்களுடைய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. ஏற்கனவே தேர்தலில் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி இப்படி தேர்தல்களில் வெற்றி பெற்று வெற்றியை நிரூபித்திருக்கிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள்ல தனியா போவாங்களா, கூட்டணி போடுவாங்களா, யார் யாரோட போடுவாங்கன்னா ஒரு நிலைப்பாடுகள் இல்லாத நிலையில ஒரு நிலையான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிற எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா பிரகாசமாக இருக்கும். தமிழ்நாட்டு கூட்டணி கட்சிகளோட போட்டியிட்டாலுமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குகிற சூழல் அப்படியே நீட்டு கண்டிஷன்லயே இருக்கு. நம்ம காங்கிரஸ் நம்ம தொடங்கி இப்போ வன்னியரசு வரை வன்னியரசு 25 கேட்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டுக்கு சாத்தியமான ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு இதெல்லாம் ஒன்றும் புது கோஷம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. பல காலமா கூட்டணி அரசாங்கத்துல கூட்டணி ஆட்சி அமைக்கணும், கூட்டணியில மந்திரி சபையில இடம்பெறணும், இந்த மாதிரி எல்லாம் பல காலமாக பேசப்பட்டு வருகிறது தான் அது. அது இப்ப எண்ணிக்கை சில கட்சியில எண்ணிக்கை 25ன்னு அவர் சொல்றாரு வன்னி அரசு. அது திருமாவளவன் இல்ல அது பேசிதான் முடிவு செய்யணும். அவர் தான் கட்சியுடைய தலைவர். அவர் கருத்து சொல்லியிருக்காரு, நாங்க தேர்தல் நேரத்தில் நாங்க எண்ணிக்கையெல்லாம் இவ்வளவு எண்ணிக்கை என்று சொல்லி நாங்கள் நிபந்தனை விதிக்க மாட்டோம், அப்படி கிடையாது அப்படின்னு பேசி முடிவு செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கட்சி செயற்குழு பொதுக்குழு கூடி போட்ட தீர்மானம் அல்ல அது. ஜனநாயக நாட்டுல அந்த கட்சியில் இருக்கிற தோழர்கள் என்பது ஒரு கருத்து அடிப்படையில் சொல்றாங்க. ஒரு கருத்தியலாக பார்க்க வேண்டுமே தவிர அது கட்சியுடைய முடிவாய்ந்த முடிவாக, இறுதி முடிவாக, பொதுக்குழு செயற்குழு முடிவாக, தலைமையினுடைய முடிவாக அதை அவர்களே எடுத்துக்கொள்ள சொன்னது. ஆமா ஆமா பணியாளர் சொல்றது கரெக்டுன்னு திருமாவளவன் சொல்றேன், அவரே பேச்சான சொல்றாரு. அதனால இது எல்லாரும் இப்ப கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் குறைஞ்சலாம் முதலமைச்சர் குறைச்சி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை. கூட்டணியில மந்திரி சபையில் இடம்பெறதுக்கு குறைச்சி யாரும் கூட்டணி அமைக்கிறத பத்தி சிந்திக்கிறதும் இல்லை. ஆனா எல்லாருமே கூட்டணியில இடம்பெற வேண்டும், அமைச்சர்கள் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, கட்சி நடத்துறாங்க. அதுல ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டுல கூட்டணியில வரணும். ஆட்சியில் இருக்கும்போது திமுக அழுத்தம் கொடுத்து நிறைய மந்திரிகளை எடுக்கும்போது நீங்க ஏன் அதை கேட்கக்கூடாது? காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கூட்டணி மந்திரி சபையில இடம்பெறதா இருந்தா 2006 கலைஞர் இருக்கிற போது பெரும்பான்மை இல்லாம அவர் 96-97 சீட்ல திமுகவும் 36-37 சீட்ல காங்கிரஸ் இருக்கிற காலத்திலேயே காங்கிரஸ் நினைத்திருந்தால், விரும்பி இருந்தால் ஒரு 7-8 மந்திரி அப்பவே வந்திருக்கலாம். அப்பவே காங்கிரஸ் தேர்தல் முடிந்து தேர்தலில் இது மாதிரி கூட்டணியோடு அல்லது கூட்டணி ஆதரவோடு ஒரு ஆட்சி நடக்கணும் ஒரு சூழல் ஏற்பட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே காங்கிரஸ் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு மந்திரி கூட்டணி வாங்கலையே, கேட்கல. அதனால காங்கிரஸ் காங்கிரஸ் நிலைப்பாடு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கட்டாயப்படுத்துவதோ அல்லது நிபந்தனை விதிப்பதோ, அது மந்திரி சபையில இடம் வேண்டும் என்று நிர்பந்தித்து நிபந்தனை விதித்து கூட்டணி போடுறதோ காங்கிரஸுடைய கலாச்சாரம் கிடையாது, காங்கிரஸுடைய இயல்பும் கிடையாது. ஆனா காங்கிரஸ்ல எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கை கூட வரணும்னு விரும்புறதோ, மந்திரி சபையில மந்திரிகள் வந்தா நல்லதுன்னு காங்கிரஸ்காரர்கள் ஆசைப்படுறதோ விருப்பப்படுறதோ அது என்ன தவறு ஒண்ணும் கிடையாது. அது நான் சொன்ன மாதிரி அருவியில கூட்டணி எப்படி உருவாகுது, அது எண்ணிக்கை தானே, ஃபைனலி நம்பர் கேம் தானே. கட்சியில என்ன நம்பர்ஸ் ஒரு பார்ட்டிலையும் வருது, அப்போ என்ன சூழ்நிலை இருக்கும் அதை பொறுத்து தான் கூட்டணி அரசு வருமா தனி அரசு வருமா அதெல்லாம் வந்தா அது வாங்கிக்கிறதா வாங்கலையா அது மாதிரி இருக்கிறதா, இதெல்லாம் இந்த கட்சியுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் வரக்கூடிய வெற்றி அவருடைய எண்ணிக்கையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அட்வான்ஸா நீங்க கேட்டீங்கன்னா அது மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது விரும்புறது கூட சீட் நீக்க போனதே 20 நின்னோம், இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா நீங்க அதை போட்டுருவீங்க. திருநாவரசு 40 கேட்டாரு 50 கேட்டாருப்பீங்க. அதனால எண்ணிக்கைகள்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட நின்னா நல்லதுன்னா ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆசைப்படுவாங்க தோழர்கள். அதே மாதிரி மந்திரி சபையில இடம் கிடைச்சா நல்லது தானேன்னு நீங்க காங்கிரஸ்ல 67க்கு முன்னாடி அது மாதிரி ஒரு அது மந்திரினா என்னங்கிறது சுவையே அறியாமல் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். அப்படி ஆசைப்படுவதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது மாதிரி எந்த நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்காது. அதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. பெரும்பான்மையா திமுக வரும்.
அது மாதிரி சூழ்நிலை தான் இது. ஏற்கனவே பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தான் காங்கிரஸ் வந்துருக்கு, அப்படின்னு திமுக வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையும் பெரும்பான்மை அதிகமான இடங்கள்ல பெற்று நிச்சயமாக திமுக தனித்தன்மையோடு பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால அப்படி வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இது மாதிரி விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறதுல வந்து அதுல ரொம்ப மீனிங்ஃபுல்லா நான் அதை நினைக்கிறேன். அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைப்பு வந்து 200 தொகுதியில வெல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து டிடிவி தினகரன் வந்து பாஜகவோட வந்து கூட்டணி அமைக்கிறா அதிமுக இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்துல வேற இருக்காங்க. தினகரன் கட்சி நின்று எத்தனை இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை சீட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரியல, எனக்கு தெரியல. பட் அவரு ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில இருக்காரு, அப்படித்தானே? எம்பியில அப்படித்தான் நின்னாரு. பிஜேபியே வராது, பிஜேபி கூட்டணியும் வராதுங்கிற போது அப்புறம் அவர் மட்டும் எங்க இருந்து எத்தனை வர போறாரு? அதனால அதுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்போ அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்போ கிடையாது. சாபம் அவருக்கு அதிமுக அவருக்கு நல்லது பண்ணுச்சா கெட்டது பண்ணுச்சா? டிடிவி தினகரனுக்கு ஜெயலலிதா நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா? முன்னால தினகரன் யாரு, இப்ப தினகரன் யாரு? இதுக்கெல்லாம் அதிமுகவுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? அவர் வந்து அதிமுகவுக்கு சாபம் போடுறது சரியா தப்பா? இதெல்லாம் அதிமுக தொண்டர்களே மக்களே முடிவு செய்யட்டும். நான் அதிமுக இல்லையே, நான் கருத்து சொல்லி என்ன இருக்காரு. அதிமுக யார் சொல்றேன்? எல்லாருமே தான் 200 குறையிறது இல்லையா? எல்லாருமே பொதுவா வந்து 214 34 தாட்சணியத்துக்காக விட்டுறாங்க. பாக்கி 200 குறைச்சு எல்லாருமே பேசுறது இல்ல. அவரும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஆசைப்படுறதுக்கு கனவு காட்டுறதோ ஆசைப்படுறதுக்கோ அதுக்கு என்ன எல்லையா இருக்கு? 214 சேர்த்து ஆசைப்படலாம், கனவு காணலாம். அது சௌரியத்தை பொறுத்தது. சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குதுன்னு பார்ப்போம். தேர்தல் கமிஷன் எப்படி பாக்குது, சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குது அப்படின்னு பார்ப்பதற்கு மக்களும் ஆவலா இருக்காங்க. இது வந்து உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருந்த வழக்கு, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் சுயமா முடிவு பண்ணி ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்களா, இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது நிர்பந்தங்கள் வருமா, நிர்பந்தங்களுடைய அடிப்படையில் அந்த முடிவு இருக்குமா? இதெல்லாம் உங்களை போல ஆர்வமாக தெரிந்து கொள்ள நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம், மக்களும் காத்துக்கிட்டு இருக்காரு எப்படி முடிவு வரும்னு சொல்லி. வரட்டும். ஈரோடு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தா அந்த காங்கிரஸ் மீண்டும் அந்த சீட்டு கேட்கிறீங்களா? திமுக ஈரோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளில் ஒன்று. அதுக்கு அடுத்து 2 முறை திருமகன் அவர்களும் அதுக்கு முன்னால் அவருடைய தந்தையாருடைய அருமை நண்பர் இலங்கோவன் அவர்களும் வெற்றி பெற்று அகால மரணம் அடைந்துள்ளார்கள். நேற்று கூட இரங்கல் கூட்டம் இருந்தது. நானும் திமுக சார்பில் முக்கிய தலைவராக இருக்கிற நண்பர் முத்துசாமி அவர்கள், அது மாதிரி தொகுதி ஈஸ்வரன், பிஜேபி எம்எல்ஏகள் எல்லா கட்சியுமே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அதே மாதிரி 47 வருஷம் அது மாதிரி பார்த்ததில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கட்சி இருக்கோ 50 கட்சிக்கு மேல இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் இரங்கல் கூட்டத்துல இளங்குரு ஆட்டி பேசினார்கள். நான் அங்கேயே பாராட்டிட்டு வந்தேன். மற்ற மாவட்டங்களுக்கு இங்க நடந்த இந்த நிகழ்வு முன்னுதாரணம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூட வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் இடைத்தேர்தல் துப்பாக்கியவசமாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிங்கிற முறையில காங்கிரஸ் தோழர்கள் அங்கே எங்களுடைய தொகுதியை நிற்கணும், காங்கிரஸ் தான் நிற்கணும் விருப்பப்படுறது இயற்கையானது. திமுக சார்பில் நாங்க 2 தடவை திருப்பி 5 ஆண்டுக்குள்ளேயே 2 முறை தேர்தல் அடுத்த தேர்தல் அங்கே வேலை பார்த்து நாங்க தான் திமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அதனால பெரிய கட்சி முறையில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு ஜாஸ்தி. நாங்கள் 2 தடவை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். இந்த தடவை இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நாங்க தான் கஷ்டப்படணும், வேலை பார்க்கணும், இந்த சூழ்நிலையில் நாங்க நிற்கணும் அப்படின்னு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குழு செயற்குழுலையோ அங்க இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலையோ
மாதிரி திமுக தோழர்கள் நிற்க விரும்புறாங்கிற கருத்தை முச்சாமி கூட சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் தோழர்கள் நிற்க விருப்பப்படுறாங்க. இது சம்பந்தமா தமிழக முதலமைச்சர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்களை கேட்கிற போது இது குறித்து கூட்டணி நிற்கும் சொல்லியிருக்காரு. திமுக நிற்கும் சொல்ல, காங்கிரஸ் நிற்கும், கூட்டணி தான் நிற்கும், கூட்டணி தான் வெற்றி பெறும். இது குறித்து அந்த நேரத்தில் பேசி முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அருமையா சொல்லியிருக்காரு. அது மாதிரியே தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே கூட்டணி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு செய்யப்படும். அங்க நிக்கிற வேட்பாளர் வெற்றி பெறுவார், கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார். சமீப காலம் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து வரம்பு மீறி நம்ம பேசிட்டு இருக்காங்க. புதுமையில இருக்கிறதோ இந்த பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறதோ வரம்பு மீறி பேசுறாங்க. சீனியர் பொலிட்டீஷியன் சரி, உங்களுக்கு தெரியும், 47-48 வருஷம் ஆகுது எம்எல்ஏ ஆகிய. இன்னும் கடந்த ஒரு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில நான் பல தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலும் சரி, அகில இந்தியாவிலும் சரி. எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு கட்சியை தாக்கி இன்னொரு கட்சி பேசுறது போறது இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. ஆனா கட்சி தலைவர்கள் நல்லது கெட்டது, சாவு வாழ்வு, கல்யாணம், காட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல பலரும் பல இடத்துல கலந்துக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல உள்ள பயங்கரமா ஒரு கலைப்புறம் நடக்கும், தகராறு நடக்கும், ஒருத்தர் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. வாசல்ல விட்டு வெளியே வந்த உடனே தோல் மேல கைப்பட்டு ஒருத்தர் பேசிட்டு போவாங்க, தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கடந்த காலங்கள்ல இருந்து நடந்து வந்துருக்கு. ஏன் இவ்வளவு மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்ல அவர் உட்கார்ந்து இருக்கும்போது இவர் போய் அவரை கட்டி பிடிச்சாரு, அவரும் கட்டி பிடிச்சாரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, இது மாதிரி கடந்த காலங்கள்ல நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி காமராஜர் முதலமைச்சரா இருக்கிற போது, அண்ணா முதலமைச்சரா இருக்கிற போது, இந்த காலங்கள்லாம் தொடர்ச்சியா ஒத்துக்கு நெருக்கமா, ஏன் புரட்சி எம்ஜிஆர் இருக்கிற போது, கலைஞர் இருக்கிற போது 2 பேரும் பேசிக்கிறாம இருந்தது கிடையாது. கல்யாணங்காட்சியில சந்திச்சா பேசிக்குவாங்க, ஒருத்தர் மரியாதை கொடுத்து நடந்துக்குவாங்க. அது பிரச்சனை கிடையாது. சாதாரணமா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மதிக்கிறது ஒரு கண்ணியமான ஒரு பண்புக்குரிய விஷயம். உதாரணமா இப்ப நான் மந்திரியா இருக்கும்போது ஒரு கூப்பையை போட்டு நான் ஏற போறேன். இப்ப கலைஞர் கட்சியார் வந்தார், திடீர்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சியாளர் வந்தார். அது மாதிரி பேராசிரியர் வந்திருக்காரு. நேரத்தில் ஸ்டேஷன்ல எக்மோர் வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அங்கங்க பரபரப்பா திமுக ஆட்கள் தோழர்கள் அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படின்னு அவரு பெரிய தலைவர், சிங்கிள் 4 பேர் கூப்பையில் எப்படி படுத்துட்டு போக முடியும்? கன்ஃபார்ம் ஆகலைன்னா அவசரமா போய் கூப்பையில் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் போய் செகண்ட் கிளாஸ் கூட அது பரவாயில்லைங்க, நம்ம என்ன தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் தானே போகணும் படுத்துக்கலாம். அப்புறம் அவரோட பெரிய தலைவர் வரட்டும் அப்படின்னு எல்லாம் நடந்திருக்கு. என் அளவுக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரை இது மாதிரி விஷயங்களை நானே செய்திருக்கிறேன். அதனால அரசியல்ல கண்ணியம் ஒருத்தர் மதிக்கிறதுங்கிறது ஒரு உயரிய பண்பாடு. அது எல்லை இல்லாம ஒரு நான் கூட அண்ணாமலையை பத்தி கேட்டீங்க, நான் விளையாட்ட சொன்னேன், கிண்டலா கேள்வியா நக்கலா, அதுல ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. அந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட்பாங்க. அதனால பிலோ த பெல்ட்னா இடுப்பு பெல்ட்டு கீழே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தை. அது மாதிரி டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட் அப்படின்னு. அது மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்றது. அது மாதிரி ஒருத்தர் பர்சனலா குடும்பத்தை எடுத்து பேசுறதோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பில்த்தியா திட்டிக்கிறதோ பேசுறதோ அது ஒரு சிறந்த பண்பாடு அல்ல. அது தமிழ்நாட்டில் அப்படி அங்கங்க லேசா அதுதான் தலை தூக்குற அந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டிய கலாச்சாரம். பண்பாடு இருக்கணும், நாகரிகம் இருக்கணும். பேச்சுல ஒருத்தர் பாராட்டிகிட்டே இருக்க முடியாது. பேச்சுகள்ல கிண்டல் இருக்கும், கேள்வி இருக்கும், விமர்சனம் இருக்கும், எல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு சீலிங் இருக்கணும், ஒரு நாகரிகம், அந்த உச்ச வரம்பு தாண்டக்கூடாது, எல்லையே தாண்டக்கூடாது. அவ்வளவுதான். எம்ஜிஆரோட மோடி அண்ணாமலை ஒப்பிட்டு பேசுறது எம்ஜிஆர் தான் பொதுவானவர் தான், அண்ணாமலையும் பதில் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றது, எம்ஜிஆர் பொதுவான எம்ஜிஆர்ங்கிறது அதிமுக மட்டும் இல்ல, எம்ஜிஆர் பொதுவானவர் தான், அவர் ஒப்பிட்டு பேச கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மோடியும் ஒப்பிட்டு பாக்குறாரு. எம்ஜிஆரோட என்ன கேட்டீங்கன்னா, என்ன எம்ஜிஆரோட ஒப்பிட்டு நானும் எம்ஜிஆர் மாதிரி, எங்க தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா, எம்ஜிஆர் பெரிய தலைவர், அவரோட எங்காலும் அவர் மாதிரி தாங்கன்னு சொல்லிக்கிட்டா அது எம்ஜிஆருக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் தானே. அதான் அது ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு
ஒண்ணு இருக்கதா எனக்கு தெரியல. பட் அவர் என்ன ஆங்கிள், என்ன கோணத்துல எம்ஜிஆர் மோடியோட ஒப்பிட்டாரு, அதுக்கு என்ன கோணத்துல அவர் விமர்சனம் பண்ணாருன்னு அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்கல. ஆனா பொதுவா எம்ஜிஆருங்கிற ஒரு தலைவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அவர் ஒரு மாநில தலைவராக, மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தாலும் பார்ட்டி ஆல் இண்டியா அதிமுகன்னு மாத்தினாரு, வேற விஷயம். பட் இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டி ஏடிஎம்கேங்கிறது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியோ மற்ற மாநிலங்கள்ல வந்து பெரிய இடங்களை பெற்ற கட்சியோ கிடையாது. இருந்தாலும் அவர் ராஜீவ்காந்தியே வந்து அவர் எம்ஜிஆர் கையை உயர்த்தி அவர் சொன்னார், அந்த இலங்கை அந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் தூக்கி இவர் வந்து ஒரு மாநில தலைவர் அல்ல, இவர் இஸ் எ நேஷனல் லீடர் அப்படின்னு எம்ஜிஆர் கையை பிடிச்சிட்டு ராஜீவ்காந்தி பாராட்டினார். ஸோ அதனால அவர் ஒரு தேசிய தலைவர் தான், எம்ஜிஆரும் தேசிய தலைவர் தான். அதனால அவரோட யாராவது ஒப்பிட்டு நாங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவரு ஏன் திட்டினாரு திட்டலைங்கிறது அவரு என்ன கோணத்துல சொன்னாரு, என்ன கோணத்துல திட்டினாரு எனக்கு தெரியாது. அவங்கள மனோபாவத்தை பொறுத்தது. எனக்கு யாராவது எம்ஜிஆரோட நானும் எம்ஜிஆர் தான் யாராவது சொல்லிட்டா அப்ப பரவாயில்லையா, நான் எம்ஜிஆருக்கு மேலேன்னு எவனா சொன்னா கோபம் வரும். நானும் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் கீழே, எம்ஜிஆர் மாதிரி எவனா சொன்னா சொல்லிட்டு போறான் எனக்கு அப்படின்னு நான் மட்டும் பேசாம இருக்கேன். யாராவது சொன்னாங்கன்னா சொல்லு பரவாயில்ல எம்ஜிஆர் மாதிரி நான் அப்படின்னு யாரும் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். வந்து அதிமுகவை வளர்த்ததுல நீங்களும் ஒரு பங்கு, முக்கியமான பங்கு வச்சிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் அதிமுகவோட கண்டிஷன் எப்படி சார் போகும்? இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் காங்கிரஸ்ல சேர்ந்து 17 காங்கிரஸ்ல சேர்ந்து அது சரி. எம்ஜிஆர் என்னை உருவாக்கிய தலைவர், தமிழ்நாட்டு அரசியல்ல அடையாளம் கட்டின தலைவர். எனக்கு தெய்வம், குரு, ஆசான் எல்லாம் எம்ஜிஆர். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது, அதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் இல்லைன்னா நான் இல்லை. எம்ஜிஆர் தான் என்ன எங்க ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல விவசாயி மகனா பிறந்த என்ன வந்து ஒரு அடையாளம் காட்டி கொண்டு வந்தது போயிட்டு எம்ஜிஆர். என்ன சாப்பிட்ற உப்புங்கிறது எம்ஜிஆர் போட்ட சாப்பாடு தான், அந்த உப்பு தான் சாப்பிடுறேன். அதனால கொஞ்சம் எம்ஜிஆர் எனக்கு தெய்வம் மாதிரி. அது வேற சமாச்சாரம். அதனால அவரு மறைந்த பிறகு ஜெயலலிதா மறைந்த பிறகு அதுக்கு பிறகு நான் வந்து வேலையே இப்போ வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து 14-15 வருஷமா காங்கிரஸ்ல இருக்கேன். அதனால அதிமுகவுடைய எதிர்காலம் பற்றியெல்லாம் நான் வந்து ஜோசியம் சொல்ல விரும்பல, கேசியம் சொல்லவும் விரும்பல. அங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தான் அவர்களுக்குள்ள பரிகாரம் தேடிக்கிறனும், தீர்வு காரணமே தவிர நான் வந்து இலவச ஆலோசனை எல்லாம் சரி, கட்டண ஆலோசனையும் கொடுக்க இலவச ஆலோசனையோ கட்டண ஆலோசனையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீண்ட பதில் விட்டா அடுத்த கேள்விக்கு வாய்ப்பு இல்லாம போறேன். ஆளுநருடைய நடவடிக்கை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக தொடர்ந்து இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. அவரை மாற்றணும்னு ஆளுகிற கட்சியின் சார்பிலையும் சரி, காங்கிரஸ் சார்பிலையும் சரி, எல்லா கட்சிகளையும் சார்பிலையும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனா பிஜேபி அவரை வச்சுக்கிட்டு பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப ஒரு 5-6 மாநிலத்துல மாத்துறது போது கூட அவரை மாத்தலையே. இங்க இருந்து அங்க போடுறாங்க, கேரளால வந்து இன்னொரு ஸ்டேட்ல போடுறாங்க, அங்க டிரான்ஸ்பர் மாதிரி, மியூச்சுவல் டிரான்ஸ்பர் மாதிரி. என்ன அவசியம்னு தெரியல. சரி, ஒரு ஆளை பிடிக்கலன்னா அந்த கவர்னரை எடுக்கிறது வேற, அதுக்குள்ள என்ன டிரான்ஸ்பர்? இங்க இருக்கிற கேரளா கவர்னர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர், அங்க இருக்கிற ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அப்புறம் ஒன் வே டிரான்ஸ்பர், இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரும் தமிழ்நாட்டுக்கு பண்ணலைன்னா அவருக்கு பிஜேபி அவருடைய செயல்பாட்டை மத்திய அரசு விரும்புகிறது, பிஜேபி விரும்புகிறது. அப்படி இருந்து பிரச்சனை கொடுன்னு அவரை விட்டுருக்காங்க, அதுக்காக அவர் அனுமதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் இருக்க வச்சிருக்காங்களோ அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காரு. அது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு விரோதமாக தொடர்ந்து இருக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால அது அடிக்கடி அவர் கண்டிக்கப்படுகிறார், அவருக்கு போராட்டங்கள் நடக்குது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவரை மாற்றுறது, வச்சுக்கிறது மாநில அரசு கையில இல்ல, மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அது அப்படி போயிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு.